வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்கை கம்பெனினா எங்கள் ஹோஸ்ட் எக்கோ ஃபைனலாக மார்வல் ஸ்பாட்லைட்டோட ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கேன். ஸ்பாட்லைட்னா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மற்ற எந்த மார்வல் படங்களோட லிங்க் பண்ணாமல் கொண்டு போகிறக்காத. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனர் கீழே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். எக்கோ பற்றி யாருக்குமே பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒரு புது கேரக்டர் வரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற சமயத்தை இந்த பேனர் கீழே இந்த கேரக்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. அண்ட் இவங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்க அந்த கல்ச்சரை ஃபோக்கஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சீரிஸில் கிட்டத்தட்ட எக்கோவோ ஒரு புது கேரக்டரை தான் ப்ரெசென்ட் பண்ணவே பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாட் இஃப் யாராவது பார்த்து கஹோரிங்கிற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்களே, அந்த கேரக்டர் கூட நிறைய பேர் இந்த எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மோர்லைக் சிமிலராகவே இருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. காமிக்ல இருந்து நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. எக்கோவுக்கு ஒரு அழகான எமோஷன் டெப்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. கிங்பின் டேடாவெல்லாம் தரமாக காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேன் 4 கூட லிங்காக தான் போகுது. ஸோ ஸ்பைடர்மேன் 4 பார்க்கணும்னு யாராவது முடிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த சீரிஸை மறக்காம செக் பண்ணிக்கோங்க. எக்கோக்கும் ஸ்பைடர்மேனுக்கு என்ன சம்மதம் நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. அதை நம்ம தனியாக இன்னொரு பிரேக் டவுனில் ஃபுல்லாக பார்த்துருவோம். இன்னைக்கு ஒன்லி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 5 எபிசோட ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிரேக் டவுனாக நான் தனித்தனியாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் மார்வல் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிவி மெச்சூர்ட் சீரிஸ் அது ரிலீஸ் ஆகியிருக்கு. மோர் லைக் டிவி சீரிஸ். இந்த வெப் சீரிஸில் R-rated கண்டென்ட் சொல்லலாம். அதுக்காகவே நீங்கள் மறக்காம இந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தே ஆகணும். ஸோ அது இந்த சீரிஸோட மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சீரிஸில் மாயா லோபஸா நடிச்ச அந்த ஆக்ட்ரஸ் தான் சூப்பரா அந்த மொத்த எபிசோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கேரி அவுட் பண்ணிட்டு போறாங்க. நிறைய இடங்கள்ல அவங்க ரொம்ப அழகாக எமோட் பண்றாங்க. அவங்க நிஜமாலே ஒரு ஆம்பியூட்டி, அவங்களுக்கு ஒரு கால் கிடையாது அண்ட் அவங்களால பேசவும் முடியாது. ஸோ அவங்க அழகாக எமோட் பண்றது, அவங்களுடைய அந்த நடையுடைய பாவனைன்னு சொல்லி எல்லாமே நிறைய இடங்கள்ல லைக் ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்குங்க. ஐ மீன் உண்மையிலே அவங்க வந்து ஆம்பியூட்டியா இருக்கிற சமயத்தில் அவங்கள வச்சு சில ஆக்ஷன் சீக்வன்ஸுமே புல் ஆஃப் பண்ண பார்த்துருக்காங்க. அது ரொம்பவே அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்றேன். மார்வல் இந்த முறை லைக் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஸ்டிங் புல் ஆஃப் பண்ணிருக்காங்க நம்புறேன். ஸோ எக்கோ கேரக்டருக்கு அவங்க பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுறாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு இண்டிஜினியஸ் கல்ச்சர்லயுமே இருந்து வந்த மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த சீரிஸுமே அதை பேஸ் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால எல்லா வகையிலுமே இந்த கேரக்டர் தான் இந்த ரோல் பிளே பண்ண முடியும். இவங்க ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்டிங் அமைஞ்சிருக்காங்க. பத்தாவது குறைக்க ஆப்வியஸா அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த எமோஷன்ஸ் கூட அவ்வளோ நல்லா இருக்கு. இவங்களால பேச முடியாது, சைன் லாங்குவேஜ் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சீரிஸ் வந்து நீங்க ஆக்சுவலாக அந்த சப்டைட்டில்ஸ் படிச்சு தான் ஓட்டணும். பட் அது எனக்கு தெரிஞ்சு இடையூறா பெருசா எங்கேயுமே ஃபீல் ஆகல. ஸோ மோஸ்ட்லி நீங்க அவங்க எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற அந்த சமயத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நீங்க சப்டைட்டில் படிக்காமலே சில இடத்துல புரிஞ்சுப்பீங்க. காலம் முழுக்கவே எக்கோ இந்த மாதிரி சப்டைட்டில் தான் நம்ம பார்க்க போறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் நம்ம எக்கோவுக்குன்னு தனியாக ஒரு சின்ன டிரான்ஸ்லேட்டரை நம்ம கிங்பின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அது நல்லா தான் இருந்துச்சு. பட் அதை கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டாங்க. பட் ஓவராலாவே எனக்கு தெரிஞ்சு அகைன் மாயா லோபஸ் அண்ட் எக்கோவா இருந்த இந்த ஆக்ட்ரஸ் ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்டிங் சொல்லலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஆப்வியஸா கிங்பின் அண்ட் டேர்டெவில். ஸோ ஓப்பனிங் ஃபைட்டே டேர்டெவில் ஃபைட் தாங்க. மாயா லோபஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸோட ஓப்பனிங் ஷாட் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 6 to 7 minutes ஒரு ஒன் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அது ஒன் ஷாட்லேயே எடுத்தாங்களான்னு தெரியல. பட் ஒன் ஷாட்டாக தான் உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். அது மாயா லோபஸ் இந்த ஹாக்கி சீரிஸ்க்கு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி. ஸோ டெக்னிக்கலாக மாயா லோபஸோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டே டேர்டெவில் எதிர்த்து தான் நடந்திருக்கு. அவங்க அப்பா செத்துட்ட அப்புறம் அந்த கோவத்தை நம்ம டேர்டெவில் மேலே தான் மாயா லோபஸ் காட்டியிருக்கா. ஸோ அந்த ஃபைட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு, ஐ மீன் ஷீஹல்க் எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் நம்ம டேர்டெவில் ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். இதுக்கு முன்னாடி நெட்ஃபிளிக்ஸ்ல பயங்கரமா இருக்கும், கொஞ்சம் ராவா இருக்கும். பட் மார்வல்ல அதை டோன் டவுன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ராவா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பட் டேர்டெவிலான அந்த ஃபைட்ல இருந்தால் அந்த மொத்த சீக்வன்ஸுமே ஓப்பன் ஆகுது. ஸோ மொதல் எபிசோட்ல நீங்க ஆல்மோஸ்ட் லைக் சீட் டச்சுக்கு வந்துருவீங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி மார்வல் ஸ்பாட்லைட்னு சொல்லப்படுற அந்த காரணத்தினால இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் பார்த்திருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்கே மட்டும் பார்த்துட்டு தான் போதும்னு நினைக்கிறேன். மொதல் எபிசோட் மோர் லைக் ஒரு ரீகாப்பா தான் அமைஞ்சிருக்கேன். அந்த டேர்டெவில் ஃபைட்டுக்கு அப்புறம் மாயா லோபஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அவையே எப்படி இருக்காங்கிறத ஒரு ரீகாப் பண்ற மாதிரி தான் அந்த மொதல் எபிசோடே அமைச்சிருந்தாங்க. காமிக்ல இஷ்யூ 0ன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ரீகாப் மாதிரி அமைக்கிறது. ஸோ அதுதான் அந்த மொதல் எபிசோட்ல பக்காவா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதை ஃபாலோ பண்ணி மாயா ஏன் இங்க வந்திருக்கா, இங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது, கிங்பினை ஏன் அவ துரத்து வந்துட்டு இருக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை அழகாவே கன்வே பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு தனி சீரிஸா இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு மார்வல் ப்ராஜெக்ட் பார்க்கலனாலும் இது ஓரளவுக்கு டீசெண்டா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். அண்ட் மாயாக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கு. ஒரு சின்ன இண்டிஜினியஸ் கல்ச்சர் ஆரிஜினுமே பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. நம்ம நேமோர் எப்படி பழங்குடியினர்கள் இருந்து வந்தாரோ அதே மாதிரி இவங்க மோட்லைக் ஒரு சாக்டா அப்படின்னு சொல்ல போற ஒரு ரெட் இண்டியன்ஸ் கிட்ட தான் வந்திருக்காங்க. அவங்க எப்படி பூமிக்கு வந்தாங்க, ஐ மீன் பூமிக்கா இல்ல மித்தாலஜிக்கல் ஆரிஜின் ஏதோ கொடுக்கப்பட்டிருக்கு. அது தெளிவா இல்ல. பட் அவங்களுடைய அந்த கல்ச்சர் என்ன மாதிரி இவ உடம்புக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகுது, முன்னோர்களோட அந்த நாலேஜ் அண்ட் அவங்களுடைய பவர்ஸை இவ எப்படி கிரகிச்சு வெளில கொண்டு வராங்கிறது சில இடங்கள்ல வந்து பார்த்தா லைட்டா டீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. பட் இதை பார்க்கும்போது அந்த கெஹோரி சீக்வன்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. வாட் இஃப்ல ஒரு நீலக்கல்லன் தண்ணீரை குடிச்சு அவங்க வந்து பார்த்தா பூமிக்கு வர மாதிரி காமிக்கலாம் பட்டுருந்துச்சு. மேபி உங்களுக்கு சாக்டாவோட அந்த இண்டிஜினியஸ் ஆரிஜின் தெரிஞ்சதா அது கூட இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பட் அது கூட சுத்தமா கனெக்ஷன் இல்லாத அந்த சமயத்தில் எனக்கே
கொஞ்சம் அது புரியாத மாதிரி தாங்க இருந்துச்சு. இது காமிக்லுமே எங்கேயுமே கிளியரா கட்டா சொல்லப்படல, இந்த சீரிஸ்க்காகவே எழுதியிருக்காங்க. அதனால அந்த ஆரிஜின் சீக்வன்ஸ் எனக்கு பெருசா ஒட்டல. அண்ட் அந்த மேஜிக் விஷயம் கூட எந்த அளவுக்கு எக்கோவுக்கு வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகுது, அது என்ன வகையான மேஜிக்ங்கிறது கூட அவங்க தெளிவாக கன்வே பண்ணல. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்கோவுக்குள்ள இதுக்கு முன்னாடி அவளுடைய அந்த முன்னோர்களோட சக்தி பிரதிபலிக்குது, அதாவது எக்கோ அடிக்குது. ஸோ அதுதான் இவளுடைய பேர் ஆரிஜினுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அகைன் பேருக்கான அந்த ஆரிஜின் தெளிவாக இருந்தாலும் அந்த பவர்ஸ் தெளிவாக சொல்லப்படலை. மேபி அடுத்து வர போகிற படங்கள்லேயோ சீரீஸ்ல இது இன்னும் தெளிவாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை தொடர்ந்து இவளுக்கு அந்த பேர் கிடைச்ச விதமாக இருக்கட்டும், அண்ட் இவளுக்கு அந்த சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் கிடைச்சது, அந்த சூப்பர் ஹீரோ சூட்ல ஃபிட் ஆனது, அண்ட் ஃபைனலாக அந்த சூப்பர் ஹீரோ சூட் வச்சு ஒரு சின்ன அமேசிங்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி நான் காமிக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே அந்த கேரக்டருக்கு அழகாக பொறுத்து இருந்துச்சு. அதை நோக்கி அவளுடைய டிராவலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட மிஸ் மார்வல் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் தான் நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். மிஸ் மார்வலுக்கு எப்படி ஃபேமிலி அண்ட் அவளுடைய முன்னோர்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அதே கான்செப்ட்ல தான் அதை கொண்டு போக பார்த்துருக்காங்க. பட் இட்ஸ் மோர் லைக் ரொம்ப ஏன்ஷியன்ட் கல்ச்சர்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். மியூசிக் நல்ல சாய்ஸஸ், அகைன் அந்த கல்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ரெசம்பிள் பண்ற மாதிரி மியூசிக் அண்ட் சில சாங்ஸுமே அமைக்கப்பட்டிருந்துச்சு. அது ரொம்பவே லைக் ஹார்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மாயாவோட கேரக்டர் டெப்த்தையுமே கண்டிப்பாக பாராட்டியாகணும். லைக் ஆரம்பத்தில் அவங்க அப்பா வந்து எழுந்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு ரேஜ் அந்த கோபத்தோட சுத்திட்டு இருப்பான், அதை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாரு கிங் பின். அதுலேருந்து வெளிப்படுறது எப்படி, ஷி ஹேஸ் டு லெட் கோ ஆஃப் ஹர் ரேஜ், அந்த ரேஜ்லேருந்து வெளியில் வரணும். அந்த ஒரு விஷயத்த ஒரு உட்பேக்கரை ஃப்ரீ பண்ணுறது மாதிரி அவள் சின்ன வயசில் அந்த ஒரு சீக்வன்ஸ் அமைச்சு அழகாகவே சிம்பலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது அழகாக மாயாவுக்கு எழுதப்பட்டிருக்கேன். இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ சும்மா ஒரு கேரக்டர் ஓவர் பவர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் ஒரு ஃபீமேல் கேரக்டரோ மேல் கேரக்டரோ அழகான ஒரு ரைட்டிங் இருந்தாலே போதும், அவங்க ஓவர் பவர்டாக மாடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ரெப்ரசன்டேஷன் வாஸ் டன் ரைட் அப்படின்னு சொல்ல வரேன். ஆக்ஷனுக்கு பஞ்சம் இல்லை, அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு டைட்டாக தான் நகர்ந்துச்சு. சில இடங்களில் லேக் அடிக்கலாம், அதே மாதிரி சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமாக ஃபினாலே எல்லாமே ரஷ் பண்ணிட்டாங்க தான். பட் ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு நல்ல கதை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் ஹீரோ ஆரிஜின் கதை வந்து நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம எக்கோ செக் பண்ணி பாருங்க. இப்போ அப்படியே நெகட்டிவ்ஸ் கிட்ட போயிடுவோமா? நெகட்டிவ்ல நான் மிக முக்கியமான பாயிண்டாக சொல்ல போகிறது கிங் பின் தான். ஸோ கிங் பின்னை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மெனசிங்காக காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் இவன் வந்து எப்படா அன்ஸ்டேபிள் ஆகி எப்படா போட்டு பொழுது கட்டுவான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ப்ளஸ் ஆர் ரேட்டட் சில இடங்களில் அந்த கிங் பின்னோட ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு பக்கவாக ஒர்க் அவுட் ஆகி இருந்தாலும் கிங் பின்னை காட்டின விதம்ங்கிறது அவ்வளோ நல்லா இல்லைங்க. முக்கியமாக கிங் பின்னோட அந்த மோட்டிவ் தான் என்ன, எதுக்கு இவன் மாயாவை தேடி வந்துட்டு இருக்கான், மாயா தான் இந்த பக்கம் கிங் பின் வேணாம் சொல்லி ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கான், மாயாவுக்கு என்ன வேணும் கிங் பின்னுக்கு என்ன வேணுங்கிறது அவங்க தெளிவாக டிட்டர்மின் பண்ணவே இல்லை. மாயா வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கிங் பின் மாதிரி மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல, கிங் பின் நீ வா நான் உன்னை மாற்றி விட்றேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாப்ல, அதான் நீ கேட்கறத கொடுக்குறான்ல, நீ ஏமா போக மாட்டேங்கிற அந்த மாதிரி கிங் பின் லைக் நீ அவனை பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருந்தானா அவனையே கொலை பண்ண பார்க்குறான், அவன் ஃபேமிலியை கொலை பண்ண பார்க்குறான்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட அந்த மோட்டிவ்லேயே அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால இந்த சீரீஸோட எண்ட் வந்து எந்த ஒரு சென்ஸுமே மேக் பண்ணல. ஐ மீன் லிட்டரலாக நம்ம மாயா அவளுடைய இந்த சக்தியை யூஸ் பண்ணி கிங் பின்னை அவனுடைய சைல்ட்ஹுட் மெமரிக்கே கூட்டு போகிற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. கிங் பின் மனசுக்குள்ளே எப்போதுமே இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்க தான் செய்யும். அதனால தான் அவங்க அப்பாவை கொண்டு அந்த ஹேமரை கூட அவர் வந்து சேஃப்டி பண்ணி வச்சிருக்காரு. இந்த கிங் பின் மறக்காத அந்த சமயத்தில் திரும்ப எக்கோ ஏன் அதை ஞாபகப்படுத்தணும், வை அண்ட் அது ஞாபகம் வந்துட்டு அப்புறம் கிங் பின் ஏன் நம்ம மாயாவை விட்டுட்டு போகணும், புரியுதானே? இட் டசன்ட் மேக் எனி சென்ஸுங்க. அவ்வளோதான் ஃபைனல் எண்டிங்கிறது சுத்தமாக லைக் புரியவே இல்லை. மாயா ஃப்ரீ ஆகிட்டா கிங் பின் திரும்பவும் பாஸ் ஆக மாட்டார். இந்த கதை எதை நோக்கி நகர்த்துனே அவங்களுக்கு புரியல போல. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக ஒரு 3 எபிசோட் கதையை அந்த பக்கம் மாயா ஃபவுண்டிங் ஹர் ரூட்ஸுங்கிற மாதிரி தன்னுடைய பவர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான கதையை தான் அமைச்சிருக்கலாம். தேவையில்லாமல் கிங் பின்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்து இது ஒரு ஸ்பாட்லைட் கதைன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இதை பேஸ் பண்ணி அடுத்து வரப்போகிற ஸ்பைடர்மேன் 4 வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக இந்த சீரிஸ் நான் மார்வல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்ல வரல. ஸோ போஸ்ட் கிரெடிட் சீனுக்காகவே இந்த ஒரு சீரிஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இதில் ஒரு அழகான கேரக்டர் டெப்த் இருக்கு. அதை தாண்டி நிறைய பேர் இந்த சீரிஸை மோஸ்ட்லி அந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்காக தான் ஞாபகம் வச்சுப்பீங்க நம்புறேன். ஐ மீன் நியூயார்க்கில் இப்போதைக்கு புது மேயரை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நிற்கலாமா வேணாமாங்கிற மாதிரி நம்ம கிங் பின் யோசிக்கிறாரு. ஸோ அதோட கதையை முடிச்சிருப்பாங்க. இது டேரக்டா ஸ்பைடர்மேன் 4 கூட லிங்க் ஆக போகுது. ஸோ ஸ்பைடர்மேன் 4 வர அந்த சமயத்தில் நம்ம கிங் பின் மேயராகவே மாறி இருப்பாரு. அந்த சமயத்தில் முதல்ல கிரவுண்ட் லெவலில் இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸுமே அவர் கொல்ல பிளான் பண்ணுவாராம். லைக் நம்ம ஸ்பைடர்மேன், டேர்டெவில், பனிஷர்ஸ், மேபி யாருக்கு தெரியும் எக்கோ கூட அதில் இன்வால்வ் ஆகலாம். இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் இருக்க அந்த சூப்பர் ஹீரோஸை கொல்ல பிளான் பண்ண அவங்களுடைய லீடராக நம்ம ஸ்பைடர்மேன் மாற்ற மாதிரி தான் அந்த ஸ்பைடர்மேன் 4 கதை இருக்க மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதில் நம்ம கிங் பின் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ண போறாரு. ஸோ அதுக்கான லீடு தான் டெக்னிக்கலாக இந்த சீனோட போஸ்ட் கிரெடிட் சீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி கிங் பின்னுக்கான ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்ங்கிறது இந்த சீரிஸ்ல இல்லவே இல்லைங்க. அவர் இஷ்டத்துக்கு வராரு, இஷ்டத்துக்கு போறாரு, இஷ்டத்துக்கு சண்டை போடுறாரு. அண்ட் எப்போ பார்த்தாலும் மாயாவை டேக் டவுன் பண்ணணும்னா அவ ஃபேமிலி பிடிச்சி கட்டி போடுறா அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க எல்லாரும். அதை தாண்டி வேற எதுவுமே பண்ண மாட்டீங்களாடா. ரிப்பீட்டிவா அது வரும்போது கொஞ்சம் போரிங்கா டயரிங்கா தான் இருக்கு. ஃபைனலா கிங் பின்னும் அதை தான் பண்றாப்ல.
வாட் இஸ் த ரீசன்? அவ்வளோதான் நான் கேட்குறேன். ஸோ ஃபினாலே ரஷ் பண்ணிட்டாங்க. சீரிஸோட ஒரு செகண்ட் தேர்ட் எபிசோட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல இன்னும் தெளிவாக அந்த கிங்பினோட மோட்டிவை நியமிச்சு இருந்தாங்கன்னா இந்த சீரிஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்கும். கிங்பினை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த சீரிஸில் காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆல்சோ இந்த சீரிஸ் டிவி மெச்சூர்ட் R-rated சொல்லியிருந்தாங்க. எனக்கு பெருசாக R-rated கண்டென்ட் இருந்த மாதிரி தோணலை. ஐ மீன் வைலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு இந்த சீரிஸில் எங்கேயுமே வெளிப்படவே இல்லை. ஆப்வியஸாக சில இடங்களில் ரத்தம் தெரியுது, பட் அது மட்டும் R-rated மெச்சூர்ட் கண்டென்ட் சொல்ல முடியாதுல்ல. இந்த வைலன்ஸ் அவங்க வெளிக்கொண்டு வர்றாங்க அந்த மெச்சூர்ட் கண்டென்ட்னு சொல்லும்போது அது ரைட்டிங்லேயே இருக்கணும். அது மிஸ் ஆகி சும்மா அங்கங்கே ரத்தத்தை தெரிக்க விட்டு இது மெச்சூர்ட் கண்டென்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒப்பேத்திட்டாங்களோன்னு தோணுது. நெட்ஃப்ளிக்ஸ் டேர்டெவில் அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்ல, பட் பரவாயில்ல. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற டெட்புல் என்ன மாதிரி அமைய போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இந்த சீரிஸில் பெருசாக இந்த VFXன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்டன்ஸ் தான் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பட் சில இடங்களில் VFX சொதப்ப தான் செஞ்சிச்சு. முக்கியமாக இந்த ட்ரெயின் சீக்வன்ஸில் வந்து துண்டா நம்ம மாயா வந்து தனியாக க்ரீன் ஸ்க்ரீனில் தான் ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெளிவாகவே தெரியுது. அதை பிளெண்ட் பண்ணவே இல்லைங்க, அது பச்சையாக தெரியுது அது VFX தானே. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணும். டேர்டெவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்கலாம். ஐ மீன் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் நல்லாவே வந்தார், பட் அதை வச்சு மட்டும் நம்மளை பெயிட் பண்ணி உள்ளே கூட்டு போயிட்டு திரும்ப டேர்டெவில் வருவாரா சொல்லி ஏற்க வச்சிட்டாங்க. ஐ மீன் தனியாக அவருக்கான ஒரு சீரிஸ் வந்திருந்தாலும் நம்ம டேர்டெவில் எதிர்பார்த்தது உண்மை தானே. இதை தாண்டி இந்த சீரிஸில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வராங்க. நம்ம மாயாவோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா கசின்லேயே 2-3 பேர்லாம் வராங்க. யாருமே சுத்தமாக ஞாபகம் இல்லைங்க. பிஸ்கெட்ஸுங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் ஞாபகம் இருப்பார். அவர் தான் லைக் ஒரு காமெடி ரிலீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் பண்ணுற சில காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. மற்றபடி எந்த ஒரு கேரக்டருமே உங்களுக்கு ஞாபகமே இருக்க மாட்டாங்க மாயா அண்ட் கிங்பினை தவிர்த்து. மாயாவோட ஆன்சஸ்டர்ஸை பேஸ் பண்ணி சில கதை வந்து அழகாக நகர்த்திருக்கலாம். முக்கியமாக இந்த சாஃபா கேரக்டர், ஸோ அவங்க தான் டெக்னிக்கலாக அந்த சவுட்டா இனத்தோடையே ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும் how she became the first character, இவங்க முதல்ல எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. இங்கே ஏலியன்ஸா இல்லை கடவுள்களா அதை தெளிவாக அவங்க எங்கேயுமே மென்ஷன் செய்யலை. ஸோ அதுக்கான தனி ஒரு எபிசோடே ஒதுக்கி இருக்கணும். மிஸ் பண்ணிட்டாங்க. மேபி ஃபியூச்சர் சீரிஸில் எங்கேயாவது மென்ஷன் பண்ணாதாங்க உண்டு. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி ஓவராலாகவே ஒரு தனமான சீரிஸ். முடிஞ்ச அளவுக்கு கேரக்டர் அண்ட் எமோஷனுக்கு பார்த்தீங்கன்னா மார்வல் முக்கியத்துவம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு கேரக்டரை அழகாகவே பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கான அந்த சூப்பர் ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே அழகாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி மார்வல் எந்த ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு இந்த மாதிரி பெருசாக பண்ணல. இந்த மல்டிவர்ஸ் ஆகால மிஸ் மார்வல் எலினா பெலாவாக்கு அப்புறம் எக்கோ கேரக்டருக்கு தான் அழகான ஒரு ரைட்டிங் இருக்கு. ஃபீமேல் கேரக்டர்ஸ் சொல்றேன். இது அப்படியே மெயின்டைன் பண்றாங்களா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். சிம்பிளா மார்வல் இப்போதைக்கு இந்த எக்கோ சீரிஸ் மூலியமா ஒரு ரைட் டைரக்ஷன்ல வண்டியை திருப்பி இருக்காங்க. அதே டைரக்ஷன்ல வண்டி போகுமா இல்லை திரும்ப யூட்டர்ன் போட்டு பழைய பாதைக்கு வந்துருவாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஓவராலாவே நான் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு சீரிஸ் தான். பட் ஒரு வாரம் கழிச்சு மறந்துடும் போல. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீரிஸ் பத்தி? உங்க தாசம் மறக்காம கிளிக் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தெரிய விடுங்க. இந்த எபிசோட் பிரேக் டவுன் கூடிய சீக்கிரம் வரும். அதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான ஒரு டிலேமே பற்றி இருக்கும். Have fun guys. Bye.